குறுக்கே வர வேண்டாம், ஜாலில் எம்ஏ சுமந்திரன் பகிரங்க எச்சரிக்கை. அதிரடி சோதனையில் சிக்கிய முக்கியஸ்தர், விமான நிலையத்தில் அதிரடி கைது. நாட்டை விட்டு வெளியேற நினைக்கும் ஊழல்வாதிகள் சிஐடியில் முன்னிலையாகி அம்பலப்படுத்திய கம்மன்பில. செம்மணி மனித புதைக்குழி விவகாரம், நீதி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. வடக்கு பிரதேச நிலைமையை நேரில் ஆராய உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர். விரைவில் கைது செய்யப்படவுள்ள மற்றொரு பிரபல முன்னாள் அமைச்சர். மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவு, ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டு. முன்னாள் அமைச்சரின் மனைவி சிஐடியினரால் அதிரடி கைது. முன்னாள் அமைச்சர் உதயகம்மன்பில சிறிது நேரத்திற்கு முன்பு குற்றப்புலனாய்வு துறையில் இருந்து வெளியேறியுள்ளார். சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை குறித்து வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்கு முன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மேற்படி 323 கொள்கலன்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்த எதிர்பார்க்கின்றேன். சம்பவம் தொடர்பான முடிவுகளை எடுத்து அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக வெளிநாட்டு பயணத்தடை விதிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுக்க உள்ளேன். என்னிடம் உண்மையான சாட்சியங்கள் இருக்கின்றன. ஆதாரங்கள் இல்லாமல் இதுபோன்ற குற்றச்சாட்டை ஒருபோதும் கூற மாட்டேன். இந்த விடயத்தில் உடனடி விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைக்குழி அகழ்வு குறித்து அரசு விசேட கரிசனை கொண்டுள்ளது. இந்த மனித புதைக்குழி தொடர்பில் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். செம்மணி சிந்துப்பத்தி இயந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை 19 எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக அரசு தரப்பின் நிலைப்பாடு குறித்து வினவிய போதே நீதியமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டறியப்படும் அனைத்து மனித எச்சங்களும் பகுப்பாய்வு உட்படுத்தப்படும். அதன் பின்னர் பகுப்பாய்வு அறிக்கைகளின் பிரகாரமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கூற முடியும். நீதிமன்றின் அனுமதியில் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அது குறித்து வழக்குகளும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. ஆகவே நீதிமன்றம் தான் இறுதியான முடிவை எடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் உண்மைகள் கண்டறியப்படுவதற்காக தொடர்ச்சியான அகழ்வு பணிகளுக்காக நிதி வழங்கல் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் அரசு தரப்பில் வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதோடு விசேட கரிசனைகளையும் கொண்டிருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். யாழில் 17 சபைகளிலும் இலங்கை தமிழரசுக் கட்சி ஆட்சியமைக்கும் என கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்ற போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஏனைய கட்சிகள் போன்று ஒரு சந்திப்புக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அனைவருக்கும் தெரிந்த பின்பு மறக்கும் அல்லது சந்திப்புகளை பிற்போடும் செயற்பாடுகள் தமிழரசுக் கட்சிக்குள் நடைபெறுவதில்லை. சமஷ்டி அடிப்படையில் ஆட்சி அதிகாரம் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவே எமது கட்சி உருவாக்கப்பட்டது. அதற்காகவே அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிடுகின்றோம். 1956ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தமிழ் மக்கள் பிரதானமாக நம்புவது இலங்கை தமிழரசுக் கட்சியை மட்டும்தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னரும் மக்களது ஆணைக்கு நாங்கள் தலைவணங்குகின்றோம் என வெளிப்படையாக சொன்னேன். மக்கள் தவறாக முடிவெடுப்பதில் என்பிபி வாக்களித்த விவகாரத்தில் கூட அது மக்களுடைய தீர்ப்பு. அரசாங்கம் உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் மக்களது தீர்ப்பினை மதிக்குமாறு நீண்ட காலமாக நாங்கள் கோரி வருகின்றோம். ஒரு குறிப்பிட்ட சபையில் தமிழரசுக் கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருந்தால் மக்களின் ஆணையை மதித்து இலங்கை தமிழரசுக் கட்சி அந்த சபையில் ஆட்சி அமைக்க ஆதரவளிக்க வேண்டியது உங்களுடைய ஜனநாயக கடமை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் வடக்குக்கும் நேரில் வந்து நிலைமைகளை ஆராயவுள்ளார். இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களையும் அவர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் மலையக மக்களின் நிலை பற்றியும் இலங்கை பயணத்தின் போது அவர் அவதானம் செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் எதிர்வரும் 23ஆம் திகதி கொழும்பு வருகின்றார். 26ஆம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருக்க திட்டமிட்டுள்ள அவர் ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசாநாயக்க, பிரதமர் கரணி அமர சூரிய, வெளிவிவகார அமைச்சர், நீதியமைச்சர் உள்ளிட்ட அரசு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களையும் கொழும்பில் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் ஆகியோரையும் இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் ஆணையாளர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் என ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது.
விளையாட்டுத்துறை, இளைஞர் விவகாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையின் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு நடுப்பகுதியில் காலியில் நடைபெற்ற கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியில் நிதி முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஹரின் கைது செய்யப்படலாம் என தெரியவந்துள்ளது. இளைஞர்களை ஒடுக்குமுறையில் இருந்து விடுவித்தல் என்ற தலைப்பில் காலி சமநிலை மைதானத்தில் தேசிய இளைஞர் சேவைகள் மற்றும் நடாத்திய ஸ்மார்ட் யூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சிக்கு அமைச்சரவை ஒப்புதல் பெறுவதற்கு முன்பு 31 மில்லியன் ரூபாய் பணத்தை சுற்றறிக்கைகளை மீறியும் பயனற்ற முறையிலும் செலவிடப்பட்டதாக தணிக்கை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. ஸ்மார்ட் யூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சி 2024 ஆண்டு ஜூன் 14 மற்றும் 15 ஆகிய திகதிகளில் நடைபெற்றது. மேலும் இதற்கான அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பும் அமைச்சரவை முடிவு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்திற்கு தெரிவிக்கப்படுவதற்கு முன்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் 2024 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் திகதியன்று அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து 2024 ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் திகதியன்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சிகளை நடாத்துவதில் முறைகேடுகள் நடந்ததாக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் கைது செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துனேஸ்கன் கந்த மனைவி குஷானி நாணயக்கார குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. முன்னணி நிறுவனங்களான கிரீன் லங்கா டிராவல்ஸ், கிரீன் ஷீட் லங்கா மற்றும் கிரீன் ஸ்ரீலங்கா ஷிப்பிங் ஆகியவற்றின் இயக்குநரும் தொழிலதிபருமான குறித்த பெண் 700 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமான வரி ஏய்ப்பு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரை உடனடியாக கைது செய்யுமாறு நீதவான் பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரியவிற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபேசேகர தலைமையிலான குழுவின் சிறப்பு நடவடிக்கையின் மூலம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து நீதிமன்றம் அவருக்கு பலமுறை அறிவித்தல் வழங்கிய போதும் அவர் அதனை பொருட்படுத்தாமல் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் தொடர் விசாரணைகள் நடாத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞர் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 7600 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தக நபர் எலபடகம பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் தடுப்பு போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்படி நேற்று இரவு நடாத்தப்பட்ட சோதனையின் போது சந்தக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறைக்கு கிடைக்கும் முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை விரைவுபடுத்தும் நோக்கில் மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை திறக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வடமத்திய மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவுகளை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி எதிர்காலத்தில் குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை ஒவ்வொரு மாகாண மக்களும் மாகாண மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள குற்றப்புலனாய்வு பிரிவுகளுக்கு வழங்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறையின் விசாரணைகளை மேலும் திறம்பட செய்வதும் அந்த துறைக்கு வரும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை குறைப்பதும் மாகாண மட்டத்தில் தொடர்புடைய விசாரணைகளை தொடங்குவதும் இந்த விசாரணை பிரிவுகளை நிறுவுவதன் முக்கிய நோக்கமாகும் என அவர் கூறியுள்ளார்.